Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற நுங்க வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். அது என்ன அப்படினா நுங்கு பாயாசம். இந்த பாயாசம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அடுத்து நாம நுங்கு எடுத்துக்கலாம். இந்த நுங்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த நுங்க நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம கையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயாசம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்திருக்கேன். நெய் காஞ்சதும் அதோட 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை உப்பி வந்ததுக்கு அப்புறம் இதை நாம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நுங்கு பாயாசம் செய்யறதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை பேன்ல வச்சு இப்ப காய வச்சிடலாம். அடுப்பை மிதமான சூட்ல வச்சு பாலை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆடையெல்லாம் வரும். இந்த ஆடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணலாம். இந்த நுங்கு பாயாசத்துக்கு நான் 1/2 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது கூட நுங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். நுங்கு ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்ல. நுங்கை வந்து இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வர மாதிரி கலக்கி விட்டுருங்க. இதை மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்தா போதும். நுங்கை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகிட்டு அதனோட டேஸ்ட் வந்து டோட்டலாகவே மாறிடும். ஸோ நம்ம நுங்கை போட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சுவையான நுங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.